நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலோ நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படி எங்களுக்கு நீர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு இம்மட்டும் நல்லவராய் இருந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறீரே, உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மக்களை முகத்தை பார்க்கிறோம். நீர் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர். அவருடைய எல்லா தேவைகள், அவருடைய எல்லா வாஞ்சைகள், விருப்பங்கள் அனைத்தையும் கர்த்தர் நீர்தாமே வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தடையாய் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நீர் மாற்று ஆண்டவரே. உம்முடைய நன்மையினாலே, கிருபையினாலே, சமாதானத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் நிறைத்து வழி நடத்துவீராக. இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும், கிருபைகளை தாரும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவதாக. ஆண்டவரே, எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நாம் நீண்டவண்ணமாய் முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதத்தில் வசனங்கள் 16 அந்த சங்கீதம் முடிய நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 69 16வது வசனத்திலிருந்து. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். நீர் என் ஆத்துமாவினிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும், அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாயிருக்க கடவது. உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும். உம்முடைய கோபாக்கினி அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக.
தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாது இருப்பதாக. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. 36வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, எப்பொழுதுமான சதா காலம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இந்த நாளெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வருகிறதுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத பாக்கியமாக இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில், இந்த கடைசி மணி நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் நிற்கும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிறவருடைய கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருந்து நம்மை இம்மட்டும் பாதுகாத்து நடத்தி வருகிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருடைய கிருபை உள்ள கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் நன்மையாக இருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்முடைய முகத்தை இதுவரைக்கும் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஓடோடி வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி தைரியப்படுத்தி நம்மை நடத்தி வருகிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய எல்லா நிலைமையும் அவருக்கு தெரியும். அந்த உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர், இனிமேலும் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுதும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசே தன் ஜனங்களை பார்த்து சொன்னது போல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவர். எல்லா சத்துருவின் வல்லமைகளையும், நமக்கு எதிராய் எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறவராய் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணையாய் நிற்கிறீரே,
அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், ஒருபோது நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நாங்கள் உம்மை நம்பி நிற்கிறோம், ஒருபோது நீர் எங்களை கைவிட மாட்டீரப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற இந்த உன்னதமான கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது போல தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நன்மை செய்கிறவராய், நமக்கு அற்புதம் செய்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய வாழ்வை கட்டுகிற தேவர், அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நம்மை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர், இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுமைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு,
உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. 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 சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம்ப்பா. இது இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், அச்சம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நான் பார்க்கிறதுனால என்னுடைய முகம் பிரகாசம் அடையும் ஆண்டவரே. ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம், ஒரு நாள் நாங்கள் குறைபட்டு போக மாட்டோம். எல்லாரும் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டோம் ஆண்டவரே. சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுடைய தலை கவிழ்ந்து போகாது ஆண்டவரே. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்போம். எல்லாரும் வாய் திறந்து விசுவாச அறிக்கை பண்ணுங்க. எங்களுடைய தலை எங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கும் மேலாக உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. சத்துரு ஒரு நாள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைபடாத ஆண்டவரே. எல்லா நன்மைகளையும் நீர் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாதப்பா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, என்னை எல்லா சூழ்நிலையிலும் விடுவித்து என்னை கடைசி வரை நீர் நடத்துவீரப்பா. சங்கீதக்காரன் சொல்லுகிற போல மரண பரியந்த நம்மை நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒருபோது என்னை பாதியில கர்த்தர் விடமாட்டார். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, பாதியில விடமாட்டீங்கப்பா. கடைசி வரைக்கும் என்னை நடத்துவீங்கப்பா, கடைசி வரைக்கும் என்னை மேன்மைப்படுத்துவீங்கப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய எல்லா வாஞ்சை விருப்பங்களை நீர் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் 23வது நாளாக இந்த லெந்து நாளில் தேவ சமூகத்தில் நாம் வந்து அமர ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் இந்த எபிரேயரின் புஸ்தகத்திலிருந்து எபிரேயரில் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளின் தலைப்பு கிறிஸ்துவில் முழு நிறைவு பெறுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்துவில் முழு நிறைவு பெறுங்கள் என்கிற தலைப்பில். அருமையானவர்களே, இதனுடைய ஆரம்பம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கடந்த நேற்று தினத்தில் சிந்தித்தது போல எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் சிந்தித்தோம். அதில்
நாம் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த எபிரே ஆக்கியோன் சொல்லுகிறதை நாம் சிந்தித்தோம். ஆகவே நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால், காலத்திற்கு ஏற்றபடி நாம் வளர்ந்து நாம் பால் உண்கிறவர்களாய் அல்ல, திடமான உணவு உண்ணுகிறவர்களாக, நீதியின் வசனத்தில் பழக்கமுள்ளவர்களாக, பலமான ஆகாரமான நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிகிற திராணி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி அங்கே இந்த எபிரே ஆக்கியோன் நமக்கு சொல்லி தருகிறார். அதை தொடர்ந்து இந்த 6வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது ஆகையால் என்று சொல்லி அதை ஆரம்பிக்கிறார். அப்படியானால் அந்த 5ஆம் அதிகாரத்தின் 11 to 14 வசனங்களில் உள்ள அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு, அந்த கருத்துக்களை சொல்லிவிட்டு, இங்கே எபிரே ஆக்கியோன் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆகையால் நாம் பால் உண்கிறவர்களாய் இருக்கிறோம், நாம் இன்னும் வளர்ச்சி அடையாதவர்களாய் இருக்கிறோம், இன்னும் ஆரம்ப கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், ஆரம்ப பாடம் படிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு என்று சொல்லுகிறது. அது என்ன கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தின் மூல வசனங்கள் என்று நாம் பார்ப்போமானால், அதை தொடர்ந்து அவர் அதை விளக்கி சொல்றார். அதில் நாம் பார்க்கும்போது இதில் முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேணும். ஏன் இந்த வார்த்தையை எபிரே ஆக்கியோன் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, இந்த எபிரேயரில் உள்ள கிறிஸ்தவர்கள், எபிரேய கிறிஸ்தவங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம்? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையையும் யூத மார்க்கத்தின் போதனைகளையும் ஒன்றாய் கலந்து விட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்களாம்? அதை ஒன்றாய் கலந்து, இதுவும் அப்படித்தான் சொல்லுது, கிறிஸ்தவமும் அப்படித்தான் சொல்லுது, இதில் பெரிய மாற்றம் ஒன்றுமே கிடையாது, இதில் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க என்ன பண்ணாங்களாம்? வாழ ஆரம்பித்தார்கள். ஆகவே இவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, முதிர்ச்சி அடையாத ஒரு, என்ன சொல்கிறது, வளரவும் இல்லை குறையவும் இல்லை, அப்படி சாதாரண ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு அந்த மூல உபதேசத்தை விட்டு விடுங்கள் என்று எபிரே ஆக்கியோன் சொல்றார். அது என்ன மூல உபதேசம் என்று நாம் பார்ப்போமானால், இங்கே சொல்லுகிறார் மனந்திரும்புதல். முதல்ல சொல்லுது, செத்த கிரியைகளற நீங்கள், செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லும்போது அந்த கிரியைகள் நம்ம என்ன செய்திருக்கிறது? சாகடித்து இருக்கிறது. எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை என்று சொல்லுகிறது. அப்போ நம்முடைய கிரியைகள் நம்ம என்ன செய்திருக்கிறதுன்னா, பாவத்திற்கும் அக்கிரமத்துக்கும் நம்மை மரித்து போனவர்களாக மாற்றி இருக்கிறது அந்த செத்த கிரியைகள். அப்போ என்னுடைய பழைய வாழ்க்கையில் நான் செய்த கிரியைகளை எல்லாம் நான் விட்டுவிட வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று சொல்றார். அப்போ இந்த கிரியைகளை செய்து நான் மேன்மை பாராட்டுது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நான் கிரியையினாலே ரட்சிக்கப்படலை, கர்த்தருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னா செத்த கிரியைகளாக இருக்கிறது. என்னை அது உயிர்ப்பிக்க மாட்டாது, என்னை அது வாழ வைக்காது. ஆகவே இன்றைக்கு அருமையானவர்களே, நாம் என்ன செய்ய வேணும்? வளர வேண்டுமானால் நாம் செத்த கிரியைகளை விட்டுவிட வேணும். 2வது சொல்றாங்க, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்று சொல்லுகிறது. இந்த விசுவாசத்தையும் நாம் பார்க்கும்போது அடிப்படையான வார்த்தைகள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை விசுவாசிங்க அப்படின்றது யாருக்கு சொல்லப்படுறது தெரியுமா? அடிப்படை கிறிஸ்தவங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. யாரும் வளர்ந்த கிறிஸ்தவங்க கிட்ட விசுவாசிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அந்த விசுவாசத்தில் வளர்ந்து இருப்பார்கள்.
ஆனால் இன்னைக்கு இந்த அடிப்படை கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை தான் இன்னும் நம்ம பல வருடங்களாக கேட்டுக்கொண்டு விசுவாசிங்கள் விசுவாசிங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 6வது வசனத்திலே வேதம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. அப்போ ஒரு வளர்ந்த விசுவாசிக்கு தெரியணும், நான் விசுவாசம் இல்லாமல் இருந்தால் நான் யாருக்கு பிரியமாக இருக்க முடியாது? தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்போ நான் தேவனுக்கு பிரியமாக இருக்க நினைப்பேனானால் எனக்குள்ள விசுவாசத்தை நான் வளர்த்து கொண்டே இருப்பேன். அப்போ ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசத்தில் வளருவதற்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் புஸ்தகம் 14:1 ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது அவர் சொல்லி கொடுத்த காரியம். ஆனால் இன்னும் அதே போதனையை கேட்டுக்கொண்டு நானும் கிறிஸ்தவன், நானும் விசுவாசி அப்படின்னு போகிறத விட ஒரு படி மேலே போகணும். இதை குறித்து வேத அறிஞர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏபிசிடி லெசன். இந்த விசுவாசம் என்பது என்னது? ஆமாம், அது யாருக்கு சொல்லி தந்தாங்க? எல்கேஜியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லி, ப்ரீகேஜியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை போய் காலேஜில் படிக்கிறவருக்கு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இன்னும் அந்த நிலைக்கு வளராமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்களுடைய போதனையில் எபிரேய போதனையும், அதாவது யூத மார்க்கத்தின் போதனைகளும் கலந்து இருந்ததாம். அதில் நாம் பார்க்கும்போது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்று சொல்லி அடுத்தது சொல்லப்படும் 2வது வசனத்தில், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். இதை குறித்து நாம் பார்ப்போமானால், இந்த யூத மார்க்கத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னா, சுத்திகரிப்பு. சுத்திகரிப்புன்றது யூதருடைய முறைமை, ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவருடைய முறைமை அப்படின்னு யூத மார்க்கத்தில் இருந்து வந்த கிறிஸ்துவங்க நினைச்சாங்க. ரெண்டும் ஒன்று தான். நம்ம யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது நாம் என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கப்பட்டோம். கிறிஸ்துவங்களான உடனே ஞானஸ்நானம் பெற்றோம். ரெண்டும் ஒன்று தான், இதில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் இதில் வித்தியாசம் இருக்கிறது. இந்த ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இல்லையா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எடுக்கப்படுகிற ஞானஸ்நானம். அப்போ ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒன்று தான். அதே போல் நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, மார்க் 7:4 நாம் பார்க்கும்போது அங்கே இந்த சுத்திகரிப்பை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்கிறாங்க. வாசிங்க, மார்க் 7:4. பாருங்க, அவங்களுக்கு இன்னொரு முறைமை இருந்துச்சு. கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேற அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்லுகிறது. அதே போல இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது மத்தேயின் சுவிசேஷத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நமக்கு சொல்லி தர்றார், நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணி சுவிசேஷம் சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். இந்த சுத்திகரிப்பு வேற, அந்த சுத்திகரிப்பு வேற. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அடுத்தபடியாக சொல்லுகிறது கைகளை வைக்குதல் என்று சொல்லுகிறது. நம்ம நினைக்கிறோம் கைகளை வைக்குதல் அப்படின்னா ஜெபம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் மேலே கையை வைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்ப்போமானால் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் 13வது வசனம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பலி செலுத்தப்படுகிற ஆட்டின் மேலே அல்லது மாட்டின் மேலே ஆசாரியனோ அல்லது பலி செலுத்த வந்தவனோ தன்னுடைய கைகளை அது மேலே வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவர்களுடைய பாவங்கள் அந்த மிருகத்தின் மேலே வைக்கப்படுகிறது. அப்போ இவங்க பரிசுத்தமாக்கப்படுறாங்க. சமாதான பலி செலுத்தினாலும் அது மேலே கையை வைக்கணும், பாவ நிவாரண பலி செலுத்தணும்னாலும் அது மேலே கையை வைக்கணும். அப்போது கையை வைக்குதல் அப்படின்னா இந்த யூதர் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, பாவம் நிவிர்த்தியாக ஆட்டின் மேலே கை வைப்பது போல அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த கிறிஸ்தவங்க என்ன நினச்சாங்களா, அதே போலத்தான் நம்ம மேலேயும்
கை வைக்கப்படுகிறது அப்படின்னு நினைச்சாங்க. மூல உபதேசம் அது என்ன ஆகுதுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகுது. அதே போல மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அப்படின்னு வரும்பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நம்பினார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அவர்களுக்கும் இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து நமக்கு தருகிற உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்ன தெரியுமா? பாவங்களற சுத்திகரிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்தவர்கள் ஆண்டவரோடு கூட நித்தியமாய் வாழும்படி எழுந்திருப்பார்கள். ஆகவே உயிர்த்தெழுதலிலும் அங்கே ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த எபிரேயரிலிருந்து கிறிஸ்தவர்களான மக்கள் இது ரெண்டுத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே போல நித்திய நியாய தீர்ப்பு என்று அடுத்த வார்த்தை அங்கே சொல்லுகிறார். அந்த நித்திய நியாய தீர்ப்பு என்று வரும்பொழுது அதையும் பழைய ஏற்பாடு நம்பினது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ஆகவே நியாய தீர்ப்பை பழைய ஏற்பாடு நம்பினது. ஆனால் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, இயேசு நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்போ ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்களாம், அவர்கள் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. சரி, அவங்க அப்படி நினச்சாங்க. இன்றைக்கும் இருக்கிற கிறிஸ்தவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலும் உலகத்தின் காரியங்களையும் கிறிஸ்தவத்தில் உள்ள காரியங்களையும் ஒன்றாக இணைத்து விடுகிறார். காணிக்கை செலுத்துதல் இல்லையா, பணம் கொடுத்தாலும் ஒன்று தான், முடிய கொடுத்தாலும் ஒன்று தான். காணிக்கை கொடுக்கறதுக்கு இல்லை. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு முட்டி வலி பயங்கரமாக இருந்துச்சுயா, அதனால் நான் அந்த கோயிலுக்கு போய் கால் ஒன்று காணிக்கையாக கொடுத்துட்டு வந்தேன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையே, காலையை வெட்டி கொடுத்துட்டார் போல அப்படின்னு பார்த்தா கால் மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு கொண்டு போய் காணிக்க வச்சுட்டு வந்தார். இப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு இல்லை. மேரியம்மாவும் மாரியம்மாவும் ஒன்று தான் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது இன்னைக்கு டைல்யூட் ஆகிட்டே போகுது. ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ வேண்டியவர்கள் இன்றைக்கு ஆண்டவரும் ஒன்று தான், உலகமும் ஒன்று தான் என்று சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நான் அவர்களோடு ஐடென்டிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். யாரோட? உலகத்தோட. இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுறோம். நான் யாரையும் தப்பு சொல்லலை, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் பொங்கல் பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறோம்? ஒருத்தர் சொல்றாரு, இது தமிழர் பண்டிகை, ஆகவே நான் தமிழன் என்பதனால் அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். கரெக்டு தானா? வேதம் என்ன சொல்லுது? உலகத்தின் காரியங்களோடு நமக்கு ஐக்கியம் இல்லை. அப்போ நம்ம செய்யும்போது கொஞ்சம் ஞானமாக எதையும் செய்யணும். காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்மளை கூப்பிடல. நீ அவங்க கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் இந்தியனைசேஷன் பண்ணுறேன், அதாவது இந்திய நிலையில் நான் மாறுகிறேன் அப்படின்னா அது நம்மை நாம ஏமாற்றி கொள்ளுகிற ஒரு காரியம். ஆண்டவர் அதை விரும்பலை. அவருக்கு உரிய வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் இந்த மனிதர்களோடு நாம் வாழப்போவதில்லை, கர்த்தரோடு நித்தியமாய் வாழப்போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் நம்மை அனுமதிக்கலை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையை தான் நீங்களும் நானும் பின்பற்றணும். இந்த ஊழியக்காரர் சொன்னார், அவர் சொன்னார், இது ஒன்று தப்பு இல்லைன்னு சொன்னார், இது கரெக்டுன்னு சொன்னார், இதெல்லாம் நாம் பேச வரல. பைபிள் என்ன சொல்லுகிறது? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து, அல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால இது கடவுளுக்கு பிரியமானது தானா, இது நன்மையானது தானா, அவருடைய சித்தம் தானா என்று நாம் உணர்ந்து நம்முடைய இருதயம் மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. இது நடக்காம நீங்களும் நானும் வளர்ச்சி அடையவே முடியாது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஏன் கிறிஸ்தவம் இன்னும் வளரல, ஏன் கிறிஸ்தவங்க இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலை அப்படின்னா, இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால அதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு அவங்களால முடியலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு,
அந்த அஸ்திபாரத்தையே திரும்ப 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 போட்டுக்கிட்டு நீ வாழ்ந்தீனா இன்னும் பால் குடிக்கிற ஆரம்ப பாடம் படிக்கிற ஒரு சாதாரண விசுவாசி தான். நீ வளர வேண்டுமானால் இது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, பைபிள் நல்லா சொல்லுது 2வது வசனத்தில், நித்திய இல்லைம்மா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல். அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அந்த அஸ்திவாரத்தை நாம் மறுபடியும் போடாமல் பூரணர் ஆகும்படி நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கடந்து போக வேண்டும். அப்போ இன்னும் முன்னேற வேணும். பூரணர் ஆகும்படி நான் முன்னேற வேணும். பூரணர் ஆகுதல் அப்படின்ற வார்த்தைக்கு அவங்க சொல்கிற அர்த்தம் பார்த்தீங்கன்னா முழுமை அடைந்த நிலை. முழுமை அடைந்த நிலை. அதில் பல வார்த்தைகள் அதில் சேர்க்கப்படுகிறது. மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை, முதிர்ச்சி அடைதல். நான் இன்னும் சீச்சி கொடுங்க சோச்சி கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட போகிறவன் கிடையாது. ஆண்டவரே எனக்கு நீர் நன்மை செய்யணும் அப்படின்னு அவர்கிட்ட தைரியமாய் முதிர்ச்சி அடைந்தவர்களைப் போல அவரிடத்துல சேர வேணும். அடுத்தது சொல்கிறாங்க ஃபுல்லி டெவலப்டு. ஒரு மனிதன் பூரணனானான் என்று சொல்வதற்கு இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, முழு வளர்ச்சி அடைந்தவர்கள் இல்லையா? முழு வளர்ச்சி. பட்டாம்பூச்சியை பார்த்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி அது ஒரு லார்வாவாக இருக்கும் இல்லையா? லார்வா அது கூடு கட்டும். அது கூடு கட்டி ஒரு குறிப்பிட்ட காலம் அதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே இருக்க வேண்டிய காலம் முழுவதும் அதுக்குள்ளே அது இருந்து அதன் பிறகு அதுவே அந்த கூட்டை பிரிச்சுக்கிட்டு வெளியே வரும்போது அழகான பட்டாம்பூச்சியாக வரும். இதை குறித்து ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னார், அவர் தோட்டத்தில் ஒரு பட்டாம்பூச்சி அது கூடு கட்டி இருக்கிறது, அந்த லார்வா கூடு கட்டி இருக்குது. இவர் டெய்லி வாக்கிங் போகும்போது அதை பார்ப்பார். பார்த்துட்டு சரி வளருது அப்படின்ட்டு போயிடுவார். ஒரு வாரம் பார்த்தாரு. இந்த ஒரு வாரத்தில் இப்போ அது என்ன பண்ணுதுன்னா மெதுவாக அதனுடைய தலையை அப்படியே வெளியே நீட்டுது. அந்த சின்ன ஓட்டையில் தலையை வெளியே நீட்டுது. அது வெளியே வர முடியல. இந்த ஊழியக்காரர் பார்த்தாரு, இல்லை நம்ம தான் எல்லாருக்கும் இரக்கம் செய்கிறவங்களாச்சே. அவர் என்ன பண்ணாராம், இது இவ்வளோ கஷ்டப்படுதே, பாவம் சின்ன பூச்சி, இதுக்கு நான் உதவி பண்ணோம் அப்படின்னு வீட்டுக்கு போய் ஒரு கத்திரியை கொண்டு வந்து அந்த வாயை கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே இருக்கிற பூச்சி அப்படி வெளியே எடுத்தார். வெளியே எடுத்தா அது வளர்ச்சி அடையலை, பறக்க முடியல, விழுந்து செத்து போச்சு. அவர் சொல்கிறாரு, முழுமை அடைந்து முதிர்ச்சி அடைந்து முழுவதுமாக அது வளர்ச்சி பெற்ற பிறகு தான் அதால் பறக்க முடியும். அப்போ அது வரைக்கும் காத்து இருக்கணும். அப்போது கிறிஸ்துவ வாழ்க்கை என்னன்னா கர்த்தருக்குள்ளே காத்திருந்து முழு வளர்ச்சி அடைகிறவர்கள். அதோடு கூட சொல்கிறாங்க முழு ஃபுல்லி க்ரோன் இல்லை, ஃபுல்லி க்ரோன் வளர்ந்தவர்கள். வளர்ந்தவர்கள் நிறைவுக்கு வருதல், brought to its end இல்லை, முடிவுக்கு வருதல், எண்டுக்கு வர்ற வரைக்கும். அப்புறம் இதில் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முழு வளர்ச்சி அடைந்த வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைவுக்கு வந்த வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இனி இது தேவை என்று சொல்லப்படாத அளவிற்கு, நத்திங் நெசசரி அப்படின்னு சொல்லப்படாத அளவுக்கு அது முழுமையாய் தேவைகள் என்று ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு நீங்களும் நானும் வருவதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். சரி, இப்போ எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்லித்தரார் தெரியுமா? இதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இது என்னுடைய முயற்சியினால செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆகவே தான் அந்த 3வது வசனத்தில் சொல்றாரு, தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா ஆங்கில வார்த்தை சொல்லுது, இஃப் காட் பர்மிட்ஸ். இப்போ சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ என் பையனுக்கு செல்ஃபோன் பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சுன்னா அவன் அவங்க அம்மா கிட்ட போவான், அம்மா ஒரு 10 நிமிஷம் நான் செல்ஃபோன் பார்க்குறேம்மா அப்படின்வான். அவங்க ஆமாம் இப்போ இந்த டைம் 10 நிமிஷம் சரிதானா அப்படின்னு செல்ஃபோனை கொடுப்பாங்க. அது வாங்கிட்டு போகும்போது அவன் முகத்தை பார்க்கணும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் 10 நிமிஷத்தில் முடிக்க மாட்டான். அது எப்படி ஒரு அரை மணி நேரம் போகும். ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவான் தெரியுமா? அம்மா சொல்லிட்டாங்க.
அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வளருவாய், அல்லேலூயா, நீ பெருகுவாய், நீ இந்த செத்த கிரியைகளார வெளியே வருவதற்கு நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நீ இந்த பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டு இல்லாமல் ஆரம்ப பாடத்தை படிக்காமல் நீ மேன்மையாய் வளர்ந்து பெருகி நீ முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு உன்னை வளருவதற்கு நான் ஒத்தாசை செய்வேன், உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன், நீ வளர்ந்து வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது அங்கே நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அதிலே நமக்கு ஒரு மன நிறைவு இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பாடம் படிக்கிற கிறிஸ்தவங்களாக இல்லாமல் உம்முடைய கிருபையினால உம்முடைய சித்தப்படி நான் வளர்ந்து பெருகி முழுமை அடைந்த கிறிஸ்தவனாய் வாழ எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்ப பாடம் படிக்கிற வாழ்க்கையாகவே இருக்கிறது. விசுவாசம், அதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். செத்த கிரியைகள், மனம் திரும்பு என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, இதெல்லாம் இந்த உலகத்தோடு சேர்ந்து நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு வாழுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு யூத கிறிஸ்தவர்கள் இதை செய்தார்கள். இன்றைக்கு நம்ம பாரம்பரியத்தில் ஊறி கிடக்கிறோம். நிறைய நேரங்களில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, நீ காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு நான் தருணம் தரலை, நீ எனக்காக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி நான் வளர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் வளர்ந்து பெருகணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் முதிர்ச்சி அடையணும். ஆண்டவரே, அந்த ஆரம்ப கால பாடத்தை படித்து கொண்டு இருக்கிறவர்களாய் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை இன்னும் தியானித்து ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை யோசித்து, ஆண்டவரே பவுல் சொல்லுகிறது போல தேவனுடைய பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாங்கள் பகுத்தறிந்து எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. வரும் நாட்களில் நாங்கள் இன்னும் வளர்ந்து உமக்காக நாங்கள் ஒரு போதகர்களாக, மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக எங்களை ஒவ்வொருவரை நீர் மாற்று ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் நாங்கள் வீணடித்து விட்டோம். இனி வருகிற காலங்களில் ஆகிலும் உமக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.